நிர்வாகிகளுடன் காணொலி மூலமாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். இந்த ஆலோசனை குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து முதலமைச்சர் திமுக நிர்வாகிகளோடு காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். முதற்கட்ட பரப்புரையை முதலமைச்சர் நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது களத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் பணிகள், அதே போல பிரச்சார வியூகங்கள் குறித்தெல்லாம் முதலமைச்சர் இந்த நிர்வாகியோடு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். மாவட்ட செயலர்கள், திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பகுதி செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும், அதே போல குறிப்பாக விருப்ப மனு அளித்தவர்களும் இந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கார்கள். 16,000 பேர் திமுக விருப்ப மனு அளிச்சிருந்தாங்க. இதுல புதுமுகங்களுக்கு ஏறக்குறைய 60 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பலருக்கு வாய்ப்பு கிடைக்காத நிலையில முதலமைச்சர் அவர்களுக்கு தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்றும், அதே போல பல்வேறு ஆலோசனைகளை வழங்குவார் என்றும், அவர்களுக்கு எதிர்காலத்துல திமுகவில் பதவிகள் மட்டுமல்லாமல் வேறு வாய்ப்புகள் வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை இந்த கூட்டத்துல முதலமைச்சர் வழங்குவார் என்றும், ஒற்றுமையாக தேர்தல் பணியாற்ற வேண்டும், கூட்டணி கட்சிகளோடு இணைந்து பணியாற்ற வேண்டும், கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், எந்தவித கோஷ்டி பூசலும் இல்லாமல் தேர்தல் பணியாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்ட பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நாளை மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது திமுக நிர்வாகிகளோடு முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.